ஜெய் ஜவான் ஜெய் கிசான், ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படின்னு சொல்லுவார். எப்பொழுது உலகத்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வாழ்க, ஜெய் கிசான் உழக்கூடிய எல்லாரும் வாழ்க, ஜெய் ஜவான். நீங்களும் நானும் இவ்வளோ ஆர்ப்பாட்டமான ஒரு அவையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எல்லையை யாருடைய அப்பாவோ, யாருடைய மகனோ, யாருடைய காதலனோ, யாருடைய கணவனோ, யாருடைய மைத்துனனோ, யாருடைய நண்பனோ காவல் காத்துட்டு இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் இவ்வளவு நிம்மதியாக உட்காந்துட்ருக்கோம். இந்த ரெண்டு பேரையும் கொண்டாடாட்ட முடியாது. அப்போது ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது பழையன எல்லாத்தையும் எடுப்போம். கண்ணுக்கு தெரிஞ்ச பழையதெல்லாம் எடுப்போம்ப்பா, மனதுக்குள்ளேருந்து நிறைய களை எடுப்போம். இப்போ சென்னையில் நடந்த போது வெள்ள நிவாரணம் சொன்ன போது நான் சொன்னேன், அங்கே நடந்தது வெள்ள நிவாரணம் மட்டுமல்ல, உள்ள நிவாரணமும் நடந்தது. உள்ள நிவாரணம் நடந்தது. மனிதன் குடிக்கக்கூடிய கேணியும் ஏரியும் எதுவும் தூர்வாரப்படலை அப்படின்னா பெருமழையாக ஆண்டவனே பொங்கி வந்தாலும் சேர்த்து வைக்க இடம் கிடையாது. அதே மாதிரி உள்ளத்தை தூர்வாரலைன்னா யார் பேசினாலும் எடுபடாது. சேரும் சகதியும் பொறாமையும் ஒரு அழுக்காரும் எல்லாம் புகுந்து கிடக்கக்கூடிய மனதுக்குள்ளே தூர்வாரணும். அந்த தூர்வாடுற தினத்தை தான் போகி. அன்னைக்கு தான் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறோம். பழையதெல்லாம் போட்டு கொளுத்தும் போது வன்மத்தை போட்டு கொளுத்துறோம், நம்மளுக்குள்ள இருக்க காழ்ப்பை போட்டு கொளுத்துறோம், வேண்டாமையை போட்டு கொளுத்துறோம், இன்மையை போட்டு கொளுத்துறோம், வறுமையை போட்டு கொளுத்துறோம். எல்லாத்துல இருக்கக்கூடிய வேண்டாத எல்லாவற்றையும் போட்டு கொளுத்தினதுக்கப்புறம் மீண்டும் அதை உள்ளு வராமல் இருக்கிறதுக்காக வீட்டு வாசல்ல காப்புகள் கட்டுறோம். காப்பு கட்டுறதுக்காக நம்ம எடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுடைய மூலிகை தன்மை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்களுடைய ஆசிரியர்கள் பாடம் சொல்லி கொடுக்கும்போது நான் எப்பவுமே நினைப்பேன், ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். ஒரு யூ ஆல் வுட் ஹவ் லேர்ன்ட் ஜெனட்டிக் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏ உடைய பாண்டை பற்றி உங்களுக்கு ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. எப்போவாது நேரம் கிடைச்சதுன்னா போய் பாருங்க. கிராமத்தில் ஒரு அரசமரம் இருக்கும், அந்த அரசமரத்துக்கு அடியில் ஒரு நாகர் இருக்கும். அந்த நாகருடைய உருவமும் அந்த டிஎன்ஏ பேண்ட் மாதிரியே தான் இருக்கும். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நாகதோஷம் இருக்கான், அதனால குழந்தை பிறக்கலையான்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை. அவங்களால இவ்வளவு தெளிவாக நம்ம மாதிரியெல்லாம் பேச அவங்க செஞ்சது கிடையாது. பாதி சொல்லுவாங்க, பாதி சொல்லாமல் விடுவாங்க, மீதி நமக்கு புரியும்னு நம்புவாங்க. யாருக்காவது அம்மை நோய் போட்டுச்சா அடுத்த நிமிஷம் வேப்பலையை எடுத்து சொருவாங்க. சச் அ ஹியூஜ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதை விட ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேறு எதுவுமே கிடையாது. இன்னி தேதிக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்கிறதெல்லாம் பார்த்த வாக்கில் சொல்லிட்டு போனவங்க அவங்க. என்னுடைய குழந்தைங்க யாராவது வகுப்புக்கு நேரம் தாழ்ந்து வந்தாங்க, காலம் தாழ்த்தி வந்தாங்கன்னா நான் சொல்வேன், கண்ணா யாரோ காலம் தாழ்த்தி வரலாண்டா, தமிழன் வரக்கூடாதுடா. என்ன காரணம் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு டெலஸ்கோப் இல்லாத போது எங்கேயோ கிராமத்தில் சூரியன்கிட்டேருந்து விழக்கூடிய நிழலை பார்த்து நேரம் சொன்னவையா என் கொள்ளு தாத்தன். அவனுக்கு தெரியும், பஞ்சாங்கம் கணிச்சது அவன், நாழிகைகள் சொன்னது அவன். இன்னி தேதிக்கு எல்லாரும் ஒரே நேரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கும்போது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய கிழவன் சொல்லுவான், 1000 தாமரை இதழ்களை ஒன்றா வச்சு ஒரு ஊசியை அனுப்புனா ஒரு இதழுக்கும் இன்னொரு இதழுக்கும் அது எடுக்கக்கூடிய நானோ செகண்டை விட சின்ன அந்த அளவு துளி ஒரு நபர் பிறப்புக்கும் இன்னொரு பிறப்புக்கும் உண்டு. கை நொடி பொழுது, கைமாத்திரை பொழுதுன்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் கணக்கிட்டு எழுதி வச்ச ஆட்கள் நாம். காலதாமதமாக வர நமக்கு உரிமை கிடையாது. இப்படி பார்த்தீங்கன்னா லேட்டாக வர உங்களுக்கு மனசு வராது. பிகாஸ் வென் யூ அரைவ் லேட், a generation of your ancestors are put to shame. காலங்காலமாக காலம் காத்து வந்த நபர்கள் அத்தனை பேரையும் யூ புட் டு ஷேம். போகி அன்னைக்கு எல்லாம் முடிச்சு காப்பு கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வீடு கூட்டி விட மாட்டாங்க. ஆச்சு, வீட்டுக்கு காப்பு கட்டியாச்சு, இனி வீட்டுக்குள்ளே வேண்டாத எதுவும் வராது. அப்புறம் சூரியனை கொண்டாடக்கூடிய பெரிய நாடுப்பா இது, கண்கண்ட தெய்வம்ப்பா. நீங்கள் இத்தனை விளக்கு இருக்குது அதனால் நான் சூரியன் நாளைக்கு வரப்போகிறது இல்லைன்னு சொல்ல முடியாது. இத்தனை ஃபேன் இருக்குது காற்று எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. காலம் தவறாமல் சூரியன் வந்து அவனை காலில் விழுந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாடு உண்டுன்னா இதுதான். எனக்கு இந்த கரும்பு பார்த்தபோது உண்மையாகவே சந்தோஷமும் சோகமும் கூடி கூடி வந்தது. இது அல்ல கரும்பு, இது கரும்பு மாதிரி ஏதோ ஒன்று. கரும்பு வேற மாதிரி இருக்கும், கரும்புனுடைய நிறம் வேற மாதிரி இருக்கும், 2 கை கொண்டு பிடிக்க முடியாத அளவுக்கு கரும்பு இருக்கும். அதனுடைய கணுப்பகுதி வேணும்னு உட்காரக்கூடியது. வீட்டுக்குன்னு ஒரு திண்ணை இருக்குது, திண்ணையில் நாங்கள் ஏறி உட்காந்து அந்த கரும்பை உங்களை மாதிரி துண்டு பண்ணியோ ஜூஸ் பண்ணியோ அப்படி பல்லில் படாமல் குடிக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆண்டவன் அருளால் நல்ல பற்களோடு வாய்க்க பெற்றதுனால அப்படின்னு பிடிச்சி இழுத்து இங்கே ஒழுகும்போது இப்படி நாக்கி அதில் பெரும்பாலும் சொகுசு சகோதரர்கள் தான் இருப்பாங்க. அண்ணன் அப்படியெல்லாம் பிடிச்சி கரும்பெல்லாம் பிடிச்சி இழுத்துற வழக்கமே கிடையாது. தங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான், இல்லை அக்காட்ட கொடுத்துட்டு போயிடுவான். அது பாவம் உட்காந்து முழுசும் உரிச்சு அது வெள்ளையாக கொடுத்தோன்னே குருடி அப்படின்னு வாங்கிட்டு போயிடுவான். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பொங்கல்னு கோவுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயமாக இருக்கும். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் குக்கர் சத்தத்துக்கு நடுவில் பொங்கல் கேட்கக்கூட மாட்டேங்குது. மஞ்சக்கிழங்கு கட்டணும், கோலம் போடணும்,
நான் அப்போ கூட வரும்போது பார்த்தேன், ரங்கோலி போட்டிருந்தீங்க, இங்கே யாராவது புள்ளிக்கோலம் போட்டிருப்பாங்களா, இங்கே நேர்கோலம் போட்டிருப்பாங்களா, கோலப்போட்டி கொடுத்தீங்களா, இது எல்லாமே நான் யோசிச்சுட்டே தான் வந்தேன். கோலம் போடணும், வீடு அந்த வீதி தாண்டி வீதி பூரா கோலமாக இருக்கும். இந்த மார்கழி பூரா சாணியை வச்சு அதற்கு மேலே ஒரு பூசணி பூ வைப்பாங்க. இங்கே அருகம்புல் வச்சுருந்தீங்க, நான் அதுவும் கேட்டேன், பூசணி பூ எங்கேயும் கிடைக்கலையா அப்படின்னு. அந்த மஞ்சள் பூ வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியணும். அந்த காலையில் அதை வச்சு வாடி அடுத்த நாளைக்கு வரும்போது அதை வரட்டியாக பூவரட்டின்னு தட்டுவாங்க. அந்த பூவரளியை போட்டு தான் பொங்கப்பானையை முதல்ல தொடங்கணும். பூவால் வரட்டி தட்டி வச்சு பொங்கி பொங்கல் வரும்போது சுபிட்சத்தினுடைய முழுமையும் எங்கள் நாடு பூரா பொங்கி இருக்கும் அப்படின்னு காண்பிக்கிறதுக்காக கிழக்கு நோக்கி அந்த பொங்கல் வழியணும். இந்த கிழக்கு மேற்கு சொல்லும்போது கூட எனக்கு கூச்சமாக இருந்தது. ஒரு தடவை வீட்டுக்கு திரும்பி போகும்போது ஒரு கால் டாக்ஸியில் போகும்போது முன்னால் உட்காந்துருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட சொன்னேன், அப்படி இடது பக்கம் திரும்பணுங்க மேடம், புரியலைங்க. இல்லை அப்படி இடது பக்கம் திரும்பணுங்க மேடம், புரியல, லெஃப்டில் திரும்பணும், அப்படி தமிழில் சரியாக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாரு. தேங்க்யூ. அந்த அளவுக்கு ஆங்கிலம் ஊடுருவி போச்சு. வலது இடதும் கிழக்கும் மேற்கும் எதுவும் தெரியாத ஒரு கடையில் அது பொங்கி வழிஞ்சோன்னா அத்தனை பேரும் கூவுவோம். அப்புறம் அதை படையல் வைக்கணும், அந்த பொங்கலை படையல் வைக்கணும். வீட்டில் பெரியவங்க எல்லாம் வந்து நிற்கணும், பசிச்சு. அதுலேயும் சொல்லுவாங்க, பொங்கலுக்கு முந்திரி பருப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி பேக்கெட்லலாம் இருக்காது, சாதாரண பேப்பரில் பொட்டலம் கட்டி வந்திருக்கும். அம்மா முந்திரி பருப்பு கையில் எடுக்க அந்த பொட்டலத்தில் இருக்கக்கூடிய துணுக்கு அவசரமாக படிக்கக்கூடிய ஆட்களாக இருப்போம். அப்புறம் முந்திரி பருப்பை முழுசாக போடுங்க அப்படின்னு சொல்லுவோம், அது போட்டதை அப்படியே வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய பயங்கரமான போட்டி இருக்கும். என்ன ஆடம்பரம் தெரியுமா? ஒரு வீட்டுக்கு ஒற்றை குழந்தைங்கிற பஞ்சத்துலலாம் நாங்கள் வளரல, ஒரு வீட்டுக்கு 5 குழந்தையாவது இருக்கக்கூடிய ஆடம்பரத்தில் வளர்ந்த நாங்கள். எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கும். காத்து நிற்போம். அந்த பொங்கல் வாசனை மூக்கெல்லாம் துளைக்கும், நாக்கில் அப்படியே பசி பாதி ருசி, மெய் மறந்து நின்றுட்டு இருப்போம். அதோட பொங்கல் அப்படியே சூடாக இருக்கும், கையை உள்வரல வச்சோன்னா அப்படியே வெந்து போயிடும். சூடாக இருக்க பொருளை ஓரமாக எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தெரியறதுலேருந்து எல்லாம். ஆண்டவர்களால் எங்களுக்கு தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. ஆண்டவர்களால் ஒரு நடிகை வந்து எப்படி நான் பொங்கல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். யாரையும் பார்த்து கற்றுக்கிட்டதே கிடையாது. அம்மா கறி பொங்கல் பண்ணுவா, அப்பா பக்கத்தில் நிற்பார், சூரியனை கும்பிட்டு எல்லாரும் அந்த வாழை இலை வாசனை, அதில் சூடு பொங்கல் போட்டால் இடம் அப்படியே கன்னி போயிடும். நெய் ஒரு பக்கமாக ஒழுகி இருக்கும், அதை அரவணைச்சு எடுத்து சாப்பிடக்கூடிய, ஒத்தை விரலால் வழித்து உள்நாக்கு வர கொண்டு போகிற சந்தோஷம் தெரியாது. எனக்கு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது. அனுபவ வறுமையில் இருக்கக்கூடிய யூஆர் ஆல்சோ இம்பவரிஷ்ட் ஆஃப் சச் ரிச் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட். உங்ககிட்ட சொல்கிறது கூட ஒரு வன்முறையாக கூட இருக்கலாம். சரி, அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இப்போ எந்த நாட்டிலையாவது தேடி பாருப்பா, கூட பிறந்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சகோதரிகள் பொங்கல் வைக்கக்கூடிய நாள் எங்கேயாவது இருக்குமான்னு பாரு. அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய மஞ்சள் கிழங்கை உடைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கிட்ட போய் அந்த மஞ்சளை பூசிக்குவாங்க. வயசு பெண்கள் போய் பூசிக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா, வாழ்க்கை துணைவன் நல்லவனாக இருக்கட்டும், யார் வர போகிறாங்கன்னு தெரியாது, யார் வந்தாலும் நல்லவனாக இருக்கட்டும். அப்புறம் அடுத்த நாள் காணும் பொங்கல் வைக்கணும். என்ன அப்படின்னா, சகோதரனுக்காக. சகோதரன் எங்கே வேணாலும் இருக்கட்டும், சகோதரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த சகோதர பாசத்தெல்லாம் அங்கே தான் பார்த்துருப்போம். பக்கத்து வீட்டில் 3 குழந்தைங்களும் பெண் குழந்தைங்க, இல்லை அதுக்கு அடுத்த வீட்டில் 3 குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்க அப்படின்னு சொன்னால் எந்த வீட்டு சகோதரனுக்கும் எந்த சகோதரியும் பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கக்கூடியது இந்த நாடாக இருந்தது. அப்புறம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கல் மாடுக்கு கொடுக்கணும். கொம்பெல்லாம் வர்ணம் பூசிட்டு, நான் இங்கே கூட பார்த்தேன், அந்த மாடு நிஜமாவே ஒரு மாதிரி மிரண்டு பார்த்துட்டு இருந்தது. அதுக்கு இந்த சத்தம் எல்லாரும் வந்தது எல்லாமே பரிச்சயம் இல்லாத மாதிரி இருந்தது அந்த மாடு. அது ஒரு வேளை வீட்டு கிரகப்பிரவேசங்களுக்கு மட்டுமே கூட்டி செல்லக்கூடிய மாடாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சொன்ன அடுத்த நிமிஷம் மாடு பசு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ரெடிமேடாக கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அவங்க எல்லாம் வருவாங்க. பொங்கலுக்கு தான் துணி எடுத்த ஞாபகம் கூட இருக்குது, தீபாவளிகள் வந்து போன ஞாபகம் கூட எனக்கு இல்லை. ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப ஏழைப்பா. ஊசி பட்டாசை கூட உதுத்து வெடிச்சவங்க நாங்கள்லாம். ஊசி பட்டாசே இப்படி தான் இருக்கும், அதை உதுத்து ஒரு ஈர்க்குச்சியில் வச்சு கடைசி பட்டாசு கூட விடாமல் வெடித்து அதில் புஸ்ஸுன்னு போச்சுன்னா அந்த மருந்தை எல்லாம் கொட்டி அந்த மருந்துக்கு நெருப்பு வச்சு கையில் சுட்டுக்கிட்டு காலில் சுட்டுக்கிட்டு தீபாவளி கொண்டாடுனா அடையாளம் காண்பிக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள். எங்களுடைய வறுமை எங்களுடைய பெரிய செழுமையாக இருந்தது. உங்ககிட்ட நான் விண்ணப்பித்து கேட்கக்கூடியது ஒன்று தான். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும், போனால் கிடைக்காதது நேரம், போனால் கிடைக்காதது அனுபவம். இந்த 3 நாள் லீவுக்கு திரும்பி போகிறீங்க, தயவு செஞ்சு உங்கள் தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு ஓய்வு கொடுங்கப்பா. ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஐ வில் நாட் ஸ்விட்ச் இட் ஆன். என்னுடைய வாழ்க்கை அனுபவம் அவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் அம்மா கைவிரலை பிடிச்சி உட்காந்து கேட்பேன், எங்கள் அப்பா கைவிரலை பிடிச்சி உட்காந்து கேட்பேன், என் தாத்தா பாட்டிக்கிட்ட பேசுவேன். முடிஞ்சால் அவங்க சொல்லக்கூடிய கதைகளை அவங்க குரலை ரெக்கார்ட் பண்ணி வைப்பேன். எதுக்காகனா என்னுடைய பேரனுக்கு என் கொள்ளுப்பாட்டன் குரலை போட்டு காமிக்கிறதுக்காக.
இந்த தைரியத்தை கொண்டு வருவேன் நான். கிடைக்காத விஷயம். பாட்டிக்கிட்ட எப்படி நீங்கள் கச்சாயம் பண்ணீங்க, நீங்கள் எப்படி அதிரசம் பண்ணீங்க, நீங்கள் எப்படி கொழுக்கட்டை பண்ணீங்க, ஒன்னொன்னையும் கேட்டு 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 பழகுவேன். பாரம்பரியத்தை கொண்டு வருவேன். யூ ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் ஏஜ். ஐ எம் ஜஸ்ட், நான் அங்கே போய் குடியேறின ஒரு நபர். ஐ எம் அன் இமிக்ரண்ட், பட் யூ ஆர் அ நேட்டிவ். உங்களுக்கு எப்படின்னு தொட்ட உடனே தெரியுது. உட்காந்து பண்ணக்கூடிய இந்த பொங்கலுக்கு என்ன தெரியுமா? வை டோன்ட் யூ கிரியேட் அ ஃபேமிலி ட்ரீ? கிரியேட் அ ஃபேமிலி ட்ரீ. உனக்கு ஒன்று தெரியும், அப்பா அம்மாவை தெரியும், அத்தை சித்தியை தெரியலாம், அப்பாவுடைய அப்பாவை, அவங்களுடைய அப்பாவை உட்காந்து கேளுமா, கண்டுபிடிமா, யாருடைய வம்சம் நீ பாருமா. நான் ஜாதியை சொல்லலை, மதத்தை சொல்லலை. என் முன்னோர்கள் எத்தனை பெரிய பெருந்தவம் பண்ணி இருந்தா இந்த பூமியில நான் இறங்கி நடப்பேன் பாரு, இந்த மண்ணில் என் கால் படியே நடப்பேன் பாரு. ஒரே ஒரு தடவை செருப்பை கழட்டி வச்சுட்டு ஓடிப்பார் வெறுங்காலோடு, மண்ணோட. ஹாவ் டைரக்ட் கான்டாக்ட் வித் மதர் எர்த். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் டு லிவ். பாரதி மட்டுமே இல்லை, நான் சொன்னேன் இல்லையா, அங்கே போகும்பொழுது இலங்கை தமிழர்கள் வீட்டில் அவங்க தான் சொன்னாங்க, அங்கிருந்து கிளம்பும்போது உள்ளங்கையில் ஒரு பிடி மண்ணை கையில் கொண்டு வந்தவங்க எங்கள் குழந்தைங்களுக்கு காமிக்கிறதுக்காக, இந்த மண்ணில் தான் நாங்கள்லாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. லெட் அஸ் டிசைட் ஒன் திங். பெரிய விஷயம். சாமி கோவிலில் போய் திருநீரை தொட்டு தலையில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய மண்ணை தொட்டு தலையில் வச்சா போதும். பாத பூஜையில் நம்பிக்கை இருந்த நாடு நாம். அம்மா அப்பா காலில் விழறதுல நம்பிக்கை இருக்கக்கூடிய நாடு நாம். அத்தை பாட்டி சித்தியோட உறவு கொண்டாடினவங்க நாம். சந்தோஷமாக இருக்கிறது எப்படின்னு ஊருக்கெல்லாம் சொல்லி கொடுத்தவங்க நாம். வி நெவர் நீட் அன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் டு மேக் அஸ் ஹாப்பி. வெளியிலிருந்து ஒரு பொருள் வந்து நமக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிப்பு வரவழைக்க வேண்டாம். சந்தோஷங்கிறது உள்ளேருந்து வரக்கூடிய பொருள் காண்பிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த பொங்கல். எனக்கு இந்த பாட்டிலில் தண்ணி கொடுக்கும்போது கூட நான் சிரிச்சுட்டே சொன்னேன், மண் சட்டியில் மோர் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். அவ்வளவே. கொண்டு வாமா, அடுத்த தடவை பிரிங் அ பாட்டர் ஹியர், பிரிங் அ பாட்டர் ஹியர். பாட்டிங் எப்படி பாட்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பாரு. வழக்கொழிந்து போன அந்த விஷயத்தை மறுபடியும் பாருங்க. சாதாரண தச்சனை கொண்டு வாங்க, ஒரு சீப்பு மாதிரி பண்ணுவாங்க அவங்க. அந்த சீப் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒவ்வொருத்தரையும் பனங்கிழங்கு விற்றதாக எனக்கு தெரியல. பனங்கிழங்கெல்லாம் விற்கணும், நெல்லிக்காய் விற்கணும், இலந்தவடை விற்கணும், ஜவ்வு மிட்டாய் விற்கணும், பனங்கிழங்கு விற்கணும், மரவள்ளிக்கிழங்கு விற்கணும். ஐ டு நாட் நோ. இந்த ஐடியாஸ் எல்லாம் நான் கொடுத்துட்டு போகிறேன், அவ்வளவே தான். பட் டூ இட் இன் சச் அ வே. என்ஜாய் எவ்ரி பிட் ஆஃப் இட். செல்ஃபி எடுக்கிற இன்னொன்று உங்களை பற்றி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் உண்டு. தங்களை தாங்களே ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னொன்று அதை மறுத்து பேசினீங்க. இப்போ அப்படி ஒரு பெருவெள்ளம் வந்த போது நீங்கள்லாம் தான் இறங்கி ஆடினீங்க. என்னுடைய வகுப்பில் அந்த நாட்கள் பூரவே மை கிளாஸஸ் வில் கமென்ஸ் வித் ஒன் ஹியூஜ் கிளாப். என்னுடைய பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களும் பலமாக கைத்தட்டுவோம். யாருக்கு தெரியுமா? 6 பேக் இல்லை, 8 பேக் இல்லை, ஜிம்முக்கு போய் பாடி பில்ட் பண்ணலை, ரசிக பெருமக்களால் ஆர்ப்பாட்டமாக்கு ஆஹா பெரிய ஹீரோன்னு சொல்லாத, முகம் தெரியாத, முகவரி இல்லாத, கையில் போய் ரக்ஷாபந்தன் நீ கட்டாத, அல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பேண்டு கட்டாத, இல்லை புது ஒரு இடத்திற்கு வாழ்த்துக்கள் சொல்லாத, ஒரு ஆர்ச்சி கார்டு அனுப்பாத, முகம் தெரியாத எத்தனையோ சகோதரர்கள் எத்தனையோ பெண்களை காப்பாற்றியிருக்காங்க. we are very happy about it. இதுதான் பெரிய பொங்கல். இது பெரிய பொங்கல். இந்த பொங்கல் அப்போ உங்களால் வாழ்த்து சொல்ல முடியும் அப்படின்னா தீயணைப்பு படைக்கு தயவு செஞ்சு ஒரு வாழ்த்து சொல்லு. யாரெல்லாம் கண்டும் காணாமல் போகிற நபர்களோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். ஒரு போஸ்ட்மேனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். எல்லாமே கிடைக்காம போகும்போது மறுபடியும் சொல்கிறேன், அதன் மேலே இருக்கக்கூடிய பாராட்டு ரொம்ப பெரிதாக இருக்கும். செலிப்ரேட். முத்தமிழ் மன்றத்தினுடைய இதை ஆசை தீர கொண்டாடு. வாய் விட்டு பேசு, கலகலன்னு சிரிச்சு பழகு. ஓடி ஆடி உன்னுடைய பாண்டி விளையாடுறதுலேருந்து ஆரம்பித்து கும்மியிலிருந்து கோலாட்டத்திலேருந்து நான் கேட்டேன், மென் ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பா ஒன்றுமே ஆடலையா? எங்கள் ஊரில் ஒரு ஒயிலாட்டம்னு ஒன்று இருக்குது, கர்ச்சீஃபை கையில் சுற்றிக்கிட்டு ஆண்கள்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தே வில் புட் விமன் டு டிஸ்கிரேஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆடுவாங்க, என்னையும் ஒருத்தருமே ஆட வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எங்கள் கல்லூரியில் ஒரு தடவை நான் அது எங்கே போய் தேடினா கிடைக்கும்னு சொல்கிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய கிராமிய கலைக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணன் 2 பேர் துறை தலைவர்களாக இருந்த காலங்கள் உண்டு. எங்கள் கல்லூரிக்கு அவங்க வந்த பொழுது நாங்கள்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் பயந்தோம், குழந்தைங்க இதெல்லாம் பார்த்து ரசிப்பாங்களா, இதெல்லாம் அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டோம். வந்தாங்க. இடுப்பில் பின்னால், ஷீ இஸ் அ டாக்டரேட், இடுப்பில் பின்னால் சொருகிட்டு பெரிய பொட்டும் சைடில் ஒரு கொண்டையும் அதில் இருக்கக்கூடிய கதம்பமும், அழகழகாக தொடுத்த மல்லிப்பூ இல்லை, அள்ளி சொருகின ஒரு கதம்பமும் அந்த அம்மா அந்தையா கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட ஒயிலாட்டம் மயிலாட்டம் எல்லாம் ஆடினாங்க. எல்லாம் ஆடி முடித்து பின் ட்ராப் சைலன்ஸாக இருந்தது. 12 மணி ஆன உடனே அவங்க சொன்னாங்க, காலையில் 9:30 மணிக்கு தொடங்கினது. சேரெல்லாம் கொஞ்சம் பின்னால் நகர்த்துங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. சேரெல்லாம் பின்னால் நகர்த்திட்டு யாருக்கெல்லாம் ஆடணும்னு தோணுதோ அவங்கெல்லாம் முன்னால் வாங்க. குழந்தைங்களாம் இப்படி எப்படி திரும்பி பார்த்தாங்க.
ஒன்றும் பண்ணலை. தாரை தப்பட்டை எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு டன் 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 டனக்குடு டன் 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 தொடங்குற அடுத்த நிமிஷம் குழந்தைங்கள்லாம் அவ்வளோதான். போட்டிருக்கக்கூடியது என்ன ஜீன்ஸாக இருந்தாலும் சரி, போட்டுருக்கக்கூடியது என்ன ஷூவாக இருந்தாலும் சரி, வேர்த்து கொட்ட ஒரு 45 நிமிஷம் ஆடி அப்பாடா அப்படின்னு உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது என்ன தெரியுமா, இந்த 12ஆம் கிளாஸ்லேருந்து 9ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு லாங் சைஸ் நோட் புக்கை தூக்கிக்கிட்டு 200க்கு 200 வாங்கியே ஆவேன்னு தெருவா சுற்றின குழந்தைங்கெல்லாம் ஆத்திரம் தீர ஆடி முடிச்சாங்கன்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. உண்மை. வா, யூ ஹவ் காட் இனி கால் நீட்டி உட்கார்ற வயசு. யூ காட் தி பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் யூ காட் பிரில்லியன்ட் மார்க்ஸ். தன்னை போல மனதில் உறுதி இருக்கும். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், அவ்வளவே தான். நீ தோற்று போனால் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவன் யாரையும் அனுப்பலை. நீ ஜெயிச்சா உண்டு, அவ்வளவே தான். தோற்று போயிட்டோமா, தோற்று போயிட்டோன்னு அல்ல. வெற்றியை வேறொரு பக்கத்துலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். கொஞ்சம் நகர்ந்து பார்த்தா வெற்றி வேற மாதிரி தெரியும், அவ்வளவே தான். பாரு, வா மேலே. இங்கிலீஷ் ஓகே ஃபைன், எடுத்துக்கோ, சந்தோஷமாக சரி. உன்னுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஆல்பம் வச்சுக்கோ. இந்த அழகான நிமிடங்கள்லாம் தக்க வச்சுக்கோ கண்ணா. கால் செருக்கிற நேரங்கள் வரும், கை வலிக்கிற நேரங்கள் வரும், தோல் துவண்டு போகிற நேரங்கள் வரும்.